நண்பர்களே வணக்கம். நம்மளோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து ஆன்மீகம், அதுக்கப்புறம் ஜோதிடம் சம்மந்தமான தகவல்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல். இது நம்மள பல பேரும் பல சமயங்களில் இது ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாஸ்து சாஸ்திரமாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தினமும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்பவுமே சண்டை வந்துட்டுருக்கு. அப்பப்போ முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு துடைப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம தினமும் காலையில் எடுக்கும் முதல் ஆயுதம் என்னன்னு தெரியுமா? துடைப்பம் தான். ஆனால் அந்த துடைப்பம் வெறும் குப்பையால் ஒரு சாதனம் மட்டும் கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் அதை மகாலட்சுமியோட அம்சமாக தான் பார்த்துருக்காங்க. அதனால தான் தீபாவளி போன்ற விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா புது துடைப்பம் வாங்கி பூஜை செய்யும் வழக்கமும் இன்னும் பல வீட்டில் இருக்குது. ஆனால் அதை நாம் வைக்கும் இடமும் கையாளும் முறையும் தவறாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு வறுமையும் சண்டை சச்சரவுகளையும் இழுத்து விடும். உங்களோட வீட்டு துடைப்பம் பழையாகி விட்டுச்சு அப்படின்னா புதுசாக கண்டிப்பாக ஒன்று வாங்கிடுங்க. தேஞ்சு போன துடைப்பம் தேய்ந்த செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வீட்டோட துடைப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சிலர் பார்த்திங்கன்னா குச்சிகள் எல்லாம் உடைஞ்சு கைப்பிடி மட்டும் மிஞ்சும். அதுவரையும் வச்சுருப்பாங்க. வீட்டை பெருக்கி கொண்டே இருப்பாங்க. இது மிகப்பெரிய தவறுங்க. துடைப்பம் தேய தேய வீட்டில் இருக்க செல்வமும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துடைப்பம் தேஞ்சிருச்சு அப்படின்னா உடனே மாற்றிடுங்க. அதே போல் துடைப்பத்தை யாருக்கும் தானமாக கொடுக்கவே கூடாது. அது நம்ம வீட்டு லட்சுமியை தாரம் வளர்க்குறதுக்கு போகலாம். அதே மாதிரி துடைப்பத்தை நம்ம வீட்டில் எல்லாருமே செவுத்தில் மாட்டி வச்சுருப்போம். ஏன்னா அது கீழே பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு. வேலை முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா துடைப்பத்தை நம்ம தரையில் அப்படியே படுக்க போட்டு விடுவாங்க. இல்லைனா சாஸ்திரப்படி துடைப்பத்தை படுக்க வச்சோன்னா அந்த வீட்டோட குடும்ப தலைவனோட வளர்ச்சியை படுத்துரும். அதாவது தேங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை எப்போதுமே ஒரு ஓரமாக சாய்ச்சி தான் வைக்கணும். கதவுக்கு பின்னால் ஒழிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துடைப்பம் மற்றவங்க கண்ணில் படக்கூடாது அப்படின்ட்டு நினச்சி பலரும் அதாவது நிலக்கதவுக்கு பின்னால் ஒழிச்சு வைப்பாங்க. அல்லது இல்லைனா ஆணி அடித்து மாட்டி போடுது. இது வாஸ்து ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா தவறான செயலுங்க. ஆணியில் மாட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் அது கதவுக்கு பின்னால் இருக்கக்கூடாது. அதுபோல் ஈசானி மூலையிலையும் சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையிலே துடைப்பத்தை வச்சிங்க அப்படின்னா அது வீட்டோட நேர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே குறைச்சிருங்க. 2 துடைப்பம் இரட்டிப்பு சண்டை, இதுதான் முக்கியமான விஷயமே. பெரும்பாலான வீட்டில் உள்ள பெருக்க ஒரு துடைப்பமும் வாசலுக்கு ஒரு துடைப்பமும் வச்சுருப்பாங்க. வேலை முடிஞ்சதும் 2 ஒரே இடத்துல ஒன்றா உரசும்படி வச்சுருவாங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2 துடைப்பம் ஒன்று சேர்ந்தா அந்த வீட்டில் சண்டை ஓயவே ஓயாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு கூட சண்டை, இது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எப்போதும் 2 துடைப்பங்களையும் தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அப்படி வச்சா தான் புத்திசாலித்தனம். இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்காமல் ஒரு வாழ்வியலில் ஒரு முறைகளை நம்ம பார்க்கணும். நம்மளோட முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதையுமே சொல்லவே இல்லை. துடைப்பத்திற்குரிய மரியாதையை கொடுத்து அதை சரியான திசையில் சரியான முறையில் பராமரித்து வந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற தரித்திரம் விலகி நிம்மதியும் செல்வமும் பெருகும். இன்றைக்கே உங்கள் வீட்டு துடைப்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிங்க. உங்கள் வீட்டு துடைப்பம் பழுதாச்சுன்னா புதுசாக கண்டிப்பாக ஒன்று வாங்கிடுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.